கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், எதிர்வரும் தேர்தலில் திமுக ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி எனவும், இனி ஒரு தடவை திமுக ஆட்சி இந்த மண்ணில் தொடர்ந்தால் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது என சாடினார். மக்களை பாதுகாக்க முடியும். 15% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 52% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 7200 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொன்னார். ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசோடு இணங்கி பணியாற்றினால்தானே முடியும். எதை எடுத்தாலும் மதசார்பை சொல்லிட்டு போலி மதசார்பையை கடைபிடிக்கின்ற திமுக அரசு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எடுத்தாலும் பொய் தான். பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் பொய்யை சொல்வதற்காக ஒரு தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நேற்று பத்திரிகையிலே ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் கவர்ச்சி திட்டங்கள் எதுவும் இருக்காது என்று. எல்லா கவர்ச்சி திட்டங்களையும் சொல்லியாச்சு. இனி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எப்படி செய்ய முடியும்? 1000 ரூபாய் தருவோம் என்று ஏமாத்தி விட்டார்கள். போன பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா? இல்லை. ஆனா அதுக்கு முந்தைய பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வருது அப்படின்னு தெரிந்தவுடன். ஆனால் இப்பொழுது வருவதற்கு இப்படி அரசாங்கத்தில் கஜானாவில் பணம் இல்லை. அதனால் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? பணம் கிடையாது. ஆனால் அப்படி 5000 10,000 கொடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியிலும் இப்பொழுது 30 கோடி 40 கோடி அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுக்கு ரூபா கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.